வணக்கம் நண்பா. நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 5000 ஃபாலோவர் ரீச் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. அங்க நீங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தங்க விலை இனி ஏறுமா இறங்குமா அப்படின்னு தான். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி அந்த தங்க விலையை டிசைட் பண்ற மிக முக்கியமான 3 காரணங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒண்ணு வார், குருடாயில் மற்றும் அமெரிக்க டாலர் வேல்யூ. இதெல்லாம் வச்சு ஒரு அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால தங்கம் வாங்குறவங்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். வணக்கம் மக்களே. முதல்ல நமது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 5000 ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்க நீங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, பொதுவா போர் நடந்தா தங்க விலை ஏறும் தானே, இப்ப ஏன் இறங்குது, அது எப்படி, மற்றும் தங்க விலை ஏறுமா இறங்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கரெக்டுங்க. பொதுவா போர் நடந்தா தங்க விலை ஏறும் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா மார்க்கெட்ல இப்போ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா டேட்டாவோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க தங்க வாங்க போறீங்கனாலும் சரி, இல்ல முதலீடு செய்ய போறீங்கனாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா தரும். போர் நடக்கும் போது தங்க விலை ஏன் குறையுது? இதுக்கு முக்கிய 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, லிக்விடிட்டி கிரன்ச். அதாவது உலகத்துல போர் பதற்றம் நீடிக்கும் போது பெரிய முதலீட்டாளர்கள் பயந்து போயிட்டு தங்க கையில இருக்கிற தங்கம் மற்றும் ஷேர்ஸ கேஷா மாத்தி வச்சுக்க நினைப்பாங்க. அதாவது யூஎஸ் டாலரா மாத்தி வச்சுக்க நினைப்பாங்க. இதனால தங்கத்தோட செல்லிங் பிரஷர் அதிகமாயிட்டு தங்கத்தோட விலை குறையுது. நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம் ஒண்ணு, எங்க போன வீடியோல உலகத்துல பாதுகாப்பான முதலீடுனா தங்கம் தான் நீங்க சொன்னீங்க, இப்ப யூஎஸ் டாலர் சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு, அதை சொல்ற நல்லா கவனிங்க. போர் வரும்போது உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு கரன்சிகளும் ஆட்டம் காணும். ஆனா உலகமே நம்புறது அமெரிக்க டாலர் தான். அதனால எல்லாத்தையும் விட முதலீட்டாளர்கள் முதல்ல டாலரை கேஷா வாங்கி வச்சுக்க நினைப்பாங்க. இதனால தங்கத்தை வித்துட்டு டாலருக்கு மாறுவாங்க. ஆனா போர் நீடிக்கும் போது இந்த டாலரோட மதிப்பும் பாதிக்கப்படும் பயந்து மறுபடியும் எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி விடுவாங்க, அதுதான் தங்கம். அதனாலதான் இந்த ஆரம்பத்துல ஒரு சின்ன இறக்கம் இருந்தாலும் தங்கம் விலை மறுபடியும் ஜெட்டு வேகத்துல ஏறும். நம்ம இப்ப பாக்குற அந்த இறக்கம் ஒரு ஆரம்ப கட்ட இறக்கம் தான். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற்றம். அதாவது இந்த கச்சா எண்ணெயோட விலை ஏறிச்சுன்னா உலகத்துல டிரான்ஸ்போர்ட்ல இருந்து பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறி பணவீக்கம் ஏற்படும். அதாவது இன்ஃபிளேஷன் ஏற்படும். இந்த இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவோட பெடரல் பேங்க் வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டாங்க. இந்த வட்டி விகிதம் குறையலன்னா உலகத்துல இருக்கிற முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்துல முதலீடு செய்யாம வட்டி அதிகமா தர பாண்டுகள்ல முதலீடு செய்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அமெரிக்காவோட பெடரல் பேங்குக்கும் நம்ம வீட்டு தங்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ட்டு. சிம்பிளா சொல்றேன், இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா உலகத்துல விலைவாசி உயரும். இந்த விலைவாசி உயர்வு ஏற்பட்டுச்சுன்னா இன்ஃபிளேஷன் ஏற்படும். இந்த இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசாங்க பேங்க் வட்டி விகிதத்தை ஏத்துவாங்க. இந்த வட்டி விகிதம் ஏறிச்சுன்னா உலகத்துல இருக்கிற முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தங்கத்துல நம்ம முதலீடு பண்ணா நம்மளுக்கு வட்டி கிடைக்காது, அதனால அமெரிக்க அரசாங்க பாண்டுகள்ல முதலீடு பண்ணா நம்மளுக்கு நல்ல வட்டி கிடைக்கும் என்று தங்கத்தை விற்பாங்க. இந்த தங்கத்தை விற்கிறதுனால தங்கத்துக்கு செல்லிங் பிரஷர் அதிகமாயிட்டு, அதனால தங்கத்தை அதிகமா விற்கும் போது தங்கத்தோட விலையும் குறையும். அமெரிக்காவோட வட்டி விகிதத்தை குறைக்கிற வரைக்கும் இந்த தங்கத்தோட விலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது உலகமே குழப்பத்தில் இருக்கும்போது எல்லாரும் நம்புறது அமெரிக்க டாலர் தான். இந்த அமெரிக்க டாலர் உயரும் போது இந்த அமெரிக்க டாலரால கணக்கிடப்படுற இந்த தங்கத்தோட விலையும் மற்ற நாடுகளுக்கு அதிகமா தான் தெரியும். இதனால தங்கத்தோட டிமாண்ட் குறைஞ்சு விலையும் இப்ப குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, நீங்க நகை விலை குறையுதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் நகை கடையில போயிட்டு நகை எடுக்க போனா பெரிய அளவு நகை விலை குறைஞ்ச மாதிரி தெரியலையே, அது எப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நல்லா தெளிவா கவனிங்க. அமெரிக்காவோட டாலர் இப்ப 100 ரூபாய்க்கு பக்கத்துல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில தங்கத்தோட மதிப்பு அமெரிக்க டாலரை வச்சுதான் கணக்கிடப்படுது. இதனால சர்வதேச மார்க்கெட்ல தங்க விலை குறையுதுன்னு நியூஸ் வந்தாலும் நம்ம இந்தியாவில தங்கத்தோட ரேட் பெருமளவு குறையாது. இதனாலதான் நியூஸ்ல தங்க விலை குறைஞ்சிடுச்சு அப்படி வந்தா கூட நம்ம நகை கடையில தங்க விலை ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2026 மார்ச் ஏப்ரல் இந்த நடுவுல 1 கிராம் 24 கேரட்டோட தங்கத்தோட விலை 14,500 இருந்து 15,000 வரைக்கும் ஊசலாடிட்டு இருக்கு. ஆனா இப்ப நடக்கிற இந்த சின்ன சர்க்கிள் ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில இந்த வருஷம் எண்டுக்குள்ள, அதாவது 2026 எண்டுக்குள்ள 10 கிராம் தங்கம் 24 கேரட் 1,60,000 வரைக்கும் போகும் அப்படின்னு கோல்ட்மேன் சச் போன்ற பெரிய நிறுவனங்கள் கணிச்சிருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த சின்ன சர்க்கிள் ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் கோல்ட் ரேட் கண்டிப்பா அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது என்னோட அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை மிகப்பெரிய அளவுல கீழே விழாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உலகத்துல போர் நடத்திட்டே இருந்தாலும் உலக நாடுகளோட மத்திய வங்கிகள், அதாவது இந்தியா போன்ற ஆர்பிஐ வங்கிகள் தங்கத்தை விற்காம கையிருப்பு வச்சிருக்காங்க. இதனால இந்த நாடுகள் தங்கத்தோட விலையை கீழே போக விட மாட்டாங்க. இப்போ என்னோட அனாலிசிஸ் படி என்ன நான் சொல்றேன்னா, இப்போ தங்கத்தோட விலை ஓவர் ஹீட்டட்ல இருக்கு. அதனால ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் இந்த தங்கத்தோட உச்ச நிலையை ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கிறதுக்கு தங்கத்தை விற்பாங்க.
இருக்காங்க. அதனால வந்து தங்கத்தோட டிமாண்ட் கம்மியாயிட்டு தங்க விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கணிப்பு படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து 31 மார்ச் 2026. இன்னைக்கு 22 கேரட் கோல்டோட 1 கிராம் தங்க விலை வந்து 13,600 ரூபாய்க்கு ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ கோல்ட் ரேட் வந்து ஒரு பெரிய ஹீட்டட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா பெரிய முதலீட்டாளர்கள் வந்து இந்த தங்கத்தோட உச்சத்தை வந்து ப்ராஃபிட் புக்கிங் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கோல்ட் ரேட் வந்து என்னோட கணிப்பு படி 12,750 இருந்து 12,850 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1 கிராம் வந்து 12,750 இருந்து 12,850 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தங்க விலை வந்து மேலும் ரொம்ப கீழே போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படி சொல்றேன்னா உலக நாடுகளோட மத்திய வங்கிகள், அதாவது ஆர்பிஐ போன்ற வங்கிகள் வந்து தங்கத்தை வந்து பெருமளவு கையிருப்பு வச்சிருக்காங்க. அவங்க தங்கத்தை வந்து விற்காம அப்படியே கையிருப்பு வச்சிருக்கிறதுனால தங்கத்தோட ரேட்டை வந்து கீழே போக விட மாட்டாங்க. சோ நண்பா, இது சந்தை நிலவரத்தை பொறுத்து நான் கணிச்ச ஒரு கணிப்பு. சரிங்களா? நாளைக்கே வந்து போர் பதற்றம் குறைஞ்சு மார்க்கெட்ல பொருளாதாரத்துல என்னவோ மாற்றம் நடக்கலாம். அதுக்கேத்த மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவெடுங்க. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது நீங்க ஒரு கல்யாண விசேஷத்துக்கோ இல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கோ நகை எடுக்கலாம்னா இந்த விலை இறக்கத்தை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வாங்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க தங்கத்தை வந்து ஒரு முதலீடா நினைச்சீங்கன்னா இந்த விலை இறக்கத்தை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த வீடியோல தங்கம், டாலர், கச்சா எண்ணெய் இதுக்கு மூணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தங்கத்தினை பத்தின வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே 5,000 ஃபாலோவர்ஸ் சேர்ந்திருக்காங்க. அவங்க இந்த நெஞ்சங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் நல்ல உள்ளங்கள் ஒரு 5,000 பேர் சேருவாங்க நம்புவோம். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.